உலகத்தில் உள்ள அனைத்து செவிலிய சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எதுக்குன்னா, இப்போ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. நீங்கள் நர்சிங்கில் இருந்துட்டு உங்களுக்காக நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன் அ ப்ரைவேட், நீங்கள் ஒரு 10,000, 20,000, 30,000 அந்த மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். அதுவும் நிறையா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம். அண்ட் ஆல்சோ மெனி எம்எஸ்சி நர்சிங் கிராஜுவேட்ஸ் இல்லை பிஹெச்டி முடித்தவங்க நிறைய பேர் நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்காதா, நம்ம வேற ஒரு ஃபீல்டில் போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் சேலரி இஷ்யூஸ் அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய வகையான ஒரு வாய்ப்பு. நம்ம இந்தியாவிலேயே இருந்து உங்களால் பெர் மந்த் 1,00,000க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியுங்க. And that too if you are a BSc nursing graduates. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ போஸ்ட்க்கு அப்ளை பண்ணிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு த டாபிக். ஐ ஹோப் என் ஸ்க்ரீன் விசிபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து கால் ஃபேர் வந்திருக்குன்னா, ஸோ இட் இஸ் ஃப்ரம் யுவர் எய்ம்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இன்ஸ்டியூட் பேர் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இட்ஸ் ஃப்ரம் பிலாஸ்பூர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிலாஸ்பூர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் இது இந்த போஸ்டிங்ஸ் இட்ஸ் அ பெர்மனன்ட் போஸ்ட்டுங்க. இட் இஸ் நாட் டெம்பரரி போஸ்ட். ஸோ அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்சுவல் பேசிஸ், இட் இஸ் அ ரெகுலர் பெர்மனன்ட் பேசிஸில் உள்ள ஒரு போஸ்ட். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் த டியூட்டர் ஆர் கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். தட் இஸ் த நேம் ஆஃப் த போஸ்ட். ஸோ அதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். It is your BSc nursing degree and you should have a valid license இருக்கணும். So you should have your RN, RM, registered nurse, registered midwife license கண்டிப்பாக இருக்கணும். And how much years of experience you should require? You should require 3 years of experience. அதுவும் எங்கே? You should have it in a teaching institution. நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு, டீச்சிங் இன்ஸ்டியூஷன்னா எனக்கு கண்டிப்பாக காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதே இல்லைங்க. விச் இஸ் அ பிக்கஸ்ட் மித். அது ஒரு தப்பான ஒரு புரிதல். ஸோ ஹியர் ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் இட் சம் மோர் இன் டீடைல். ஸோ வாட் இஸ் த டீச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்? ஸோ டீச்சிங் இன்ஸ்டியூட்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கிற காலேஜ் ஆஃப் நர்சிங். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிற காலேஜ் ஆஃப் நர்சிங் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எ டீச்சிங் இன்ஸ்டியூட். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அது கூட ஒரு காலேஜ் ஆஃப் நர்சிங் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ டீச்சிங் இன்ஸ்டியூட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங் இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த டீச்சிங் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் மேண்டேட்ரி. தோ இஃப் ஒரு சில பேர் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, மேபி எய்ம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எய்ம்ஸ் கூட காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்கும் பொழுது தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி த டீச்சிங் இன்ஸ்டியூட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஜிப்மர்லேயும் காலேஜ் ஆஃப் நர்சிங் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி த டீச்சிங் இன்ஸ்டியூட். ஸோ நிறைய குவாலிஃபைடு, ஹைலி குவாலிஃபைடு எம்எஸ்சி நர்சிங் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க, பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸாகவும் நர்சிங் ஆஃபீஸரும் தான் ரொம்ப இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் தப்பான ஒரு புரிதல். ஸோ மேக் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ போஸ்ட்டுக்கு இங்கே கூப்பிட்ருக்காங்க? தேர் ஆஸ்கிங் ஃபார் 12 போஸ்ட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த லெவல் ஆஃப் பே? இட் இஸ் level 10 pay, which means that the salary will be
per month it will be more than 1 lakh. ஓகேங்களா? Not only this 1 lakh, you also will get lot of allowances. நிறைய அலவன்சஸ் இருக்குங்க. நான் அலவன்சஸ் எல்லாமே டீட்டெயில்டாக நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் ரைட் நவ் டைம் பீயிங் யுவர் சேலரி இஸ் மோர் தேன் 1 lakh. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் நர்சிங்குக்கு 1 lakh மேலே சம்பளம் இருக்குன்னு. கிடையாதுங்க. இந்தியாவிலேயே அதுவும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டான எய்ம்ஸில் யூ ஹாவ் த சேலரி ஆஃப் பேக்கேஜ் ஆஃப் 1 lakh per month. Okay. And what is the age limit? The age limit is 35 years. Okay. So now we'll go in detail. So what is the desirable qualification? So what is the desirable qualification? You should have a master's degree. This is a desirable qualification. Desirable qualification na enna? This is mandatory kadayadu. But if you have this qualification, master's irundhuchu appadina, you will have more weightage. Adukkaga masters. And also same thing, you should have a registered nurse and midwife, that is mandatory, and 3 years of experience after obtaining the master's degree. Master's degree முடிச்ச பிறகு 3 years of experience இருந்தா it is much more desirable. Along with that, if you have PhD இல்லைன்னா MPhil முடிச்சிருந்தீங்கன்னா it will add on to your weightage. ஓகேங்களா? So next, so what is the mode of application? The mode of application is through online. Only online மட்டும்தான் இந்த application process முழுக்க நடக்கும். Not through post. ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. I will just give the link in the description. Please go through it. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் they have mentioned about what is the last date for this application process. The last date is 5 PM March 31st. ஸோ இன்னும் ஒரு 15 days இருக்கு. Still you have ample amount of time to apply for this particular post. It's a great golden opportunity. Don't miss it. ஓகேங்களா? So next they have given some age relaxations கொடுத்துருக்காங்க. Let's go into the age relaxation. For EWS candidates, you have no age relaxation, whereas SC and ST candidates, you have age relaxation for 5 years. For OBC candidates, you have age relaxation for 3 years. ஸோ என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தோம் தி ஏஜஸ் அப் டு த ஏஜ் ப்ரீவியஸ் பேஜில் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் ஏஜில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் அபவுட் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஓபிசி கேண்டிடேட், அவங்களுக்கு இப்போ ஒரு ஏஜ் 35 இயர்ஸ் ஆகுதுன்னா ப்ளஸ் 3 years, விச் மீன்ஸ் அவங்க 38 years வரைக்கும் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ SC ST கேண்டிடேட் அவங்களுக்கு ஏஜ் 35னா ப்ளஸ் 5, ஸோ விச் மீன்ஸ் அவங்க 40 years வரைக்கும் அவங்க எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் போஸ்ட். ஓகே, தட் இஸ் வாட் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஃபார் இஃப் யூ ஆர் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ இஎஸ்ஐலையோ ஆர்ஆர்பியோ இல்லை ஜிம்மரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் கெட் அ age relaxation up to 5 years. Okay. Next, we can go to the next page. So in the page la avanga enna solirukanga appadina, mainly they are focused on the what type of certificate you require. If you are a OBC candidate, you should definitely will require OBC non-creamy layer certificate. So in the OBC non-creamy layer ன்னு இருக்கும். ஸோ ஓபிசியில் வந்து க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இஃப் யூ வாண்டட் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓபிசின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஹேஸ் டு பி இன் த ஃபார்மேட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபார்மேட்ல மட்டும்தான் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். அண்ட் அந்த சர்டிஃபிகேட் ஹேஸ் டு பி எ வேலிட் சர்டிஃபிகேட். எப்போனா அந்த March 31st அப்போ அந்த சர்டிஃபிகேட் ஷுட் பி எ வேலிட். அந்த சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும், தே வில் பி மார்க்டு த ஓபிசி வேலிடிட்டி பீரியட் ஃப்ரம் டு டேட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள அது கண்டிப்பாக வேலிடாக இருக்கணும். அந்த எஸ்பெஷலி எந்த டேட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா, இன் யுவர் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளைங் ஃபார் யுவர்
for this particular post. And same applies for economically weaker section also. அவங்களுக்கு எவ்வளோ ஆனுவல் இன்கம் இருக்கணும்னா it should be below 8 lakhs. ஸோ 8 lakhsக்குள்ள அவங்களுடைய ஆனுவல் இன்கம் இருக்கணும். அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஓபிசியாக இருக்கட்டும் இல்லை எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், இட் ஹேஸ் டு பி இன் த prescribed format as per the central government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஃபார்மேட்டில் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வந்துட்டு தே சப்போஸ் டு ப்ரொடியூஸ் இன் ஒரிஜினல் டூரிங் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் யுவர் இன்டர்வியூ. உங்கள் இன்டர்வியூ அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து யூ ஆர் சப்போஸ் டு ப்ரொவைட் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இன் ஹேண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ மென்ஷன் அபவுட் சம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஹவு டு அப்ளை. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 2360 rupees. இட்ஸ் ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹவு டு யூ பே? யூ பே த்ரூ த நெஃப்ட். ஸோ நெஃப்ட் டிரான்சாக்ஷன் மூலிமா இந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ், யார் பேரில் அந்த நெஃப்ட் எடுக்கணும், அது போக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட், ஸோ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ஃபாலோ இட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் ஆர் த steps for, and there is a mention clearly there is no other mode of payment. வேற எந்த நெஃப்ட் தவிர்த்து வேற எந்த மெத்தடும் கிடையாது. லைக் கேஷாவோ இல்லை டிடியாகவோ இல்லை செக்காகவோ will not be accepted. They are mentioned very clearly. ஓகேங்களா? ஸோ நெஃப்ட் is the only method of transaction. So next they have mentioned about what are some of the steps for downloading and completing the form filling of the application. இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக போடுறேன். ப்ளீஸ் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ ஃபார் ஆல் த கிராஜுவேட்ஸ் கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வில் give the registration link in the comment section. Please follow it. Thank you so much.